பார்த்தீங்கன்னா இப்போ 200 அடிக்கு 188 அடி அப்படிங்கிற அளவில் ஒரே பாயா கொண்டுட்டு வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சைடில் வந்து ஏரி வந்து நல்ல பெரிய ஏரியா போட்டுட்டு அந்த ஏரிக்கு அந்த பக்கத்தில் வச்சுட்டு அவங்க ஃபோல்டிங் மெத்தடில் கொடுத்துறதுனால அந்த பாயை வந்து கொண்டுட்டு வந்து ஒரே இடத்துல வச்சு அப்படியே விரிச்சு விட்டுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வச்சு கயிறு கட்டி அப்படியே ஒரே இதாக வந்து இழுத்து கொண்டுட்டு போய் அந்த பாயை வந்து விரிச்சிடறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாய் வந்து விட்டு விட்டா கொண்டுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆனது. அந்த குட்டை வந்து ரொம்ப ஒரு நெட்டு குத்து ஃபேஸில் தான் எடுத்துருக்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணலாம், நம்ம இருக்கிற இடத்த வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேப்பராக எடுத்தால் அந்த இடம் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால நம்ம நல்ல நெட்டு குத்தா செங்குத்தா எடுத்துட்டோம்னா தண்ணி வந்து இன்னும் அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகும். அந்த இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நாங்கள் இழுத்து ஒரே இதாக இழுத்து முடிச்சிடறோம். போடுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த தண்ணியை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.